வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ சிறு சேமிப்பு பார்ட் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சேர்ந்து சேமிக்கலாம். இந்த வருஷம் சிறு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ண உடனேலேருந்து 3 வீடியோ நான் போட்டுட்டேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. நான் என்னென்ன சிறு சேமிப்பு செய்கிறேனோ அதை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்மளாம் சேர்ந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். எவ்வளோ ரூபா உண்டியலில் போடுறேன் முதற்கொண்டு கம்ப்ளீட் அப்டேட்டாக நான் கொடுத்துட்ருக்கேன். வாங்க இந்த வாரம் நான் எவ்வளவு லாஸ்ட் வீக்காக வந்து நான் சேமிச்சிருக்கேன் சிறு சேமிப்பில் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்கன்னா ஸ்மால் சேவிங் டன் சிறு சேமிப்பு செய்தாச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வார சிறு சேமிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது. அது என்னங்கிறத நான் வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான சிறு சேமிப்பு பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரத்துக்கான சில்லறை காசுகள் எவ்வளோ சேர்ந்துச்சு அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புது பாக்ஸில் தான் சேர்த்துட்ருக்கேன். அந்த 1, 5 ஸ்டிக்கர்லாம் வந்து பசங்க பிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருச்சு. திரும்பி இதுக்கு ஏதாவது பண்ணணும். ₹1 கேஸு, ₹2 கேஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ₹5, ₹2 சேர்ந்துருந்துச்சு. அதை எடுத்து இதை கரெக்டாக உண்டியெல்லாம் போட்டுறேன். சில்லறை காசுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வேஸ்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அது போகிற இடமே தெரியாதுங்க, அது தொலைஞ்சு போயிடும். நான் வந்து ஒவ்வொரு நாள் நைட்டுமே தனியாக நைட்டு வந்த உடனே இந்த பாக்ஸில் போட்டுருவேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால என்ன பண்ணுறேன், வீடியோ எடுக்கிற அன்னைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய சில்லறை காசுகள் எல்லாம் ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். வீடியோ போடுற அன்னைக்கு அழகாக அதை பிரித்து போட்டுருவேன். மோஸ்ட்லி 1 வீக் ஒன்ஸ் இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை நான் இப்படி நான் இதை அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ சில்லறை காசுகள் சேமிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். வேணால் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு, இது வந்து ஆல்ரெடி நான் செஞ்சுட்ருக்க சேமிப்பு தான். இந்த கிளாஸ் பாட்டிலில் என்ன பணம் போட போகிறேன் அப்படின்னா, நான் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பழைய பேப்பர் போடுறோம் இல்லையா, பழைய பேப்பர், இரும்பு, வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், அது வீட்டை டீக்ளட்டர் பண்ண சுத்தம் பண்ண அந்த யூஸ் இல்லாத அந்த வேஸ்டெல்லாம் பழைய பேப்பர்காரர்கிட்ட போட்டு காசாக மாற்றுவோம் இல்லையா. பேப்பரு, நோட்டு, பிளாஸ்டிக்கு, இருக்கக்கூடிய எலும்பு, அதில் சேர்க்கக்கூடிய காசு எல்லாமே தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன். ஸோ அதை லாஸ்ட் இயர் பல்காக சேர்ந்துருந்துச்சு. அந்த அமௌண்ட்டை அப்படியே பேங்க்கில் போட்டாச்சு. இந்த வருஷம் போன வருஷம் செஞ்ச சிறு சேமிப்போட போட்டாச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து கடந்த நோட்டு என்னென்னலாம் போட்டோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ₹30 கிடச்சிச்சு. இங்கே திருச்சியிலலாம் வந்து பழைய பேப்பர் எடுக்கிறவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. காசு ரொம்ப கம்மியாக தராங்க. இதே அளவு அமௌண்ட்டு நான் புதுக்கோட்டையில் போட்டேன்னா எனக்கு எப்படியும் ₹100, ₹150 கிடைக்கும். சரி பரவாயில்ல, எப்படியும் வீடை சுத்தம் பண்ண மாதிரி ஆச்சுன்னு அந்த ₹30 வந்து இந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாட்டிலில் வச்சுருக்கேன். இது வந்து மணி சேவ் ஃப்ரம் வேஸ்ட்டு. ஸோ இதை வந்து தனியாக போட்டாச்சு. இனி அடுத்தடுத்து நான் செய்கிறப்ப எவ்வளோ போடுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அந்த பாக்ஸில் போட்டுடுறேன். புது கரன்சி, அதாவது புது கரன்சி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ₹100 நோட்டு, ஒரு ₹50 நோட்டு, 3 ₹10 நோட்டு கிடச்சிச்சு. இதை வந்து ஆக்சுவலாக பேலன்ஸ் வாங்குறப்ப கிடச்சிச்சு. சரி செலவு கொஞ்சம் சிக்கனப்படுத்தோன்னா எல்லா புது நோட்டையும் எடுத்து வச்சோன்னா அப்புறம் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ இருந்தாலும் இதை போட்டுடலாம், செலவு பார்த்துக்கலான்ட்டு. ஏற்கனவே 2 வாரமாக பார்த்திங்கன்னா நான் சேர்த்தேன். ஃபஸ்ட்டு வாரம் 2 புது ₹100 நோட்டு, போன வாரம் 2 ₹10 நோட்டு சேமித்தேன். ஸோ இந்த வாரத்து நான் சேமித்தேன் அந்த 3 ₹10 நோட்டு ப்ளஸ் ஒரு ₹50 நோட்டு, அப்புறம் ஒரு ₹100 நோட்டு. இதை அப்படியே அந்த டைரியில் வச்சுருவோம். புது கரன்சி சேர்க்குறதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. லாஸ்ட் இயரில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோட்டு ₹100 ₹100 சேர்த்துட்ருப்பேன். இந்த வருஷம் புது கரன்சி வந்து எப்படின்னா என்னென்ன நோட்டெல்லாம் புதுசாக கிடைக்குதோ அத்தனையும் சேர்க்கறது. ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நான் ₹200 தான் சேர்த்தேன்னா, நான் ஒரு ஒரு கிராசரி வாங்கிட்டு வரோம், ஒரு 3 ₹200 நோட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3ஐயும் சேர்த்து வச்சோன்னா அப்புறம் அடுத்து காசு இருக்காது. காய்கறி வாங்க போகிறேன், ஒரு ₹500 மிச்சம் பண்ணுறப்ப 2 புது நோட்டு ₹100 செலவு மட்டும் ஒரு 2 ₹200 நோட்டு கொடுத்தா 2ஐயும் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அப்புறம் செலவுக்கு காசு இருக்காது. அதனால மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் நான் எடுப்பேன். நான் அப்புறம் செலவுக்கும் காசு இருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த வாரத்துக்கான புது ரூபாய் நோட்டுகள் சேவிங்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்வோம், நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச். ஸோ என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம்.
நான் வந்து கரெக்டாக 42வது செலவு வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் பண்ண செலவுக்கு லாஸ்ட் வீடியோலையே ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு அமௌண்ட்டை எடுத்து போட்டாச்சு. இப்போ 43வது செலவுலேருந்து நான் என்ன செய்யணும், நான் செஞ்ச ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு பர்டிகுலர் தொகை எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், ஹோட்டல் வெஜ்ஜு. இந்த 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இவங்க வாங்கி தர சொன்னாங்க. உங்களுக்கு தான் தெரியும், ஆஸ் யூஷுவல் நான் என் காசு செலவு பண்ண மாட்டேனோன்னு அவங்க கொடுத்தாங்க. இந்த வாரம் ஒரு எமர்ஜென்சியாக வெளியில் வாங்க வேண்டிய சூழ்நிலை. சரி, நான் என் காசையே தரேன்ட்டு அழுதுட்டு தான் கொடுத்தாங்க. அந்த காசை வச்சு ஹோட்டல்லையும் ப்ளஸ் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட காய்கறி, மாவு, பால், இந்த 3 செலவு வந்து அவங்களோடது. ஸோ அதனால் அதை விட்டுட்டு மிச்சம் எல்லா செலவும் நான் வந்து எண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒவ்வொரு செலவாக இருப்பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் மொத்தம் 62 செலவு. இந்த வீடியோ எடுக்கிறப்ப 25ஆம் தேதி நான் எடுக்கிறேன். அது வரைக்கும் நான் எழுதின எல்லா செலவும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 செலவு இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு நாளைக்கு 10 ரூபா கணக்கு வைக்க போகிறேன். ஓகேவா? ஒரு செலவுக்கு ஒரு நாளைக்குள்ள ஒரு செலவுக்கு 10 ரூபா எடுத்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 செலவு வந்துச்சு. ஓகேவா? அந்த 3 செலவு இல்லாமல், நான் அது என்னோடய காசு இல்லை, அது இல்லாமல் மொத்தம் ஒரு 18 செலவுகள் வந்துச்சு. அந்த 18 செலவுகள் ஒரு செலவுக்கு 10 ரூபா வீதம். இப்போ 18 செலவு பண்ணியிருக்கேன்னா ஒரு செலவு பண்ணுறப்ப 10 ரூபா. அப்போ 18 செலவுக்கு 180 ரூபா நான் எடுத்து வச்சேன். ஸோ வந்து 10 ரூபாயா 20 ரூபாயா தான் எடுத்து வச்சேன். பட் கொஞ்சம் புது நோட்டு கிடைக்கவும் அந்த சில்லறைகளெல்லாம் மாற்றிட்டேன். ஸோ 50 ரூபா 20 ரூபாயா மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பொடி சில்லறையாக போடாமல் 50 ரூபா 100 ரூபா 500 ரூபாயா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 180 ரூபா லாஸ்ட்டாக செஞ்ச 18 செலவுக்கு ஒரு செலவுக்கு 10 ரூபா கணக்கு வச்சு 180 ரூபா எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த 180 ரூபாயை தான் நான் இப்போ உண்டியெல்லாம் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நியூ இண்டியல் மணி சேவிங் சேலஞ்சுன்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்களும் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் அதை வீடியோவாக போட்டால் தான் உங்களுக்கும் வந்து சரி அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆவீங்க. ஸோ நீங்களும் இதை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து போன டைம் இதை டீட்டெயில்டு வீடியோவாக போட்டதில்லை, இப்போ நான் வந்து டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். டெய்லி போட்டால் வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால தான் வந்து மொத்தமாக ஒரு வாரத்துக்கோ இல்லை 10 நாளைக்கோ ஒருக்க மொத்தமாக எவ்வளோ சேமித்தேன் அப்படிங்கிறத சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ வந்துருச்சு. ஸோ இப்போ 25ஆம் தேதி வரைக்கும் உண்டான சிறு சேமிப்பு என்னென்ன பண்ணேங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தெளிவாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் இதில் காசு எண்ணலை. வீடியோவை நான் எடுக்கிறப்ப கூட நான் காசு என்ன மாட்டேன். ஸோ அது ஃபைனலாக இருக்கட்டும்னு விட்டுருவேன். ஸோ நீங்களும் பண்ணிட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோடு இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.